வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இது ஹிந்தி மூவின்னு சொல்றதோட ஒரு இங்கிலீஷ் கலந்த பைலிங்குவல் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் ஆல்ரெடி நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல வலம் வந்த ஒரு படம். இப்ப அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டீனேஜ் பொண்ணோட அடலசன்ட் ஃபீலிங்ஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணோட பேர் தான் மீரா. இவ வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பா. ரொம்ப ஒரு படிப்பு ஸ்டூடெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ ரொம்ப ஒபீடியன்டாவும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கா. அதே ஸ்கூல்ல ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு பையன் ஜாயின் பண்றான். இவன் ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்டா இருக்கான். இவன் வந்து படிப்புல ரொம்பவே சுமாரா தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவனுக்கு ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடா பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஏற்படுது. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஒரு விதமான அட்ராக்ஷன் அப்படின்றதுமே ஏற்படுது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவுல மீராவோட அம்மாவான அனிலா வந்து இன்டரப்ட் ஆறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான விரிசல்கள் வருது, அனிலாக்கும் மீராக்கும் என்ன மாதிரியான கிளாஷ் உண்டாகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் சேர்ந்துச்சா, அண்ட் மீரா அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா மென் வில் பி மென் அப்படின்ற மாதிரியான ஒரு சேயிங்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய தப்பான விஷயங்களை கூட கடந்து போவோம். ஆனா ஒரு பொண்ணுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இயல்பா எடுத்துக்காத ஒரு மனப்பக்குவம் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த மீரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி எல்லா விஷயங்களையும் பார்ப்பா. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்மேச்சரா கூட இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஏஜுக்கு அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவளுக்கும் அவ அம்மாக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ரிஃப்ட் அதையுமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்திருப்பாங்க. அவங்க அம்மாவான அனிலாவை வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதனால நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களோட நீட் என்ன அப்படின்றதையுமே வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ரொம்ப சூப்பராகவே விளக்கியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள் அதையுமே ரொம்ப நீட்டா அட்ரஸ் பண்ண ஒரு படம். அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கணும். பட் அதுல பெண்களுக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுவும் அவங்க போடுற ட்ரெஸ்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பாகுபாடா இருக்கு அப்படின்றத ரொம்ப நீட்டா அட்ரஸ் பண்ண படம் இது. டியூரேஷன் வைஸ் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் என்னதான் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் ஒரு விதமான ஸ்லோனஸை வந்து உங்களால இந்த படம் முழுக்க உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடங்கள் இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணி கொஞ்சம் உயிரோட்டத்தோட அமைச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுலாம் சுத்தமா இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டிராமாலாம் எதிர்பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்பரான அடல்ட் மூவி. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.